குழம்பு இருந்தா கொஞ்சம் தாங்கக்கா அப்படின்னு கேட்டாங்க. எங்களுக்கெல்லாம் பழைய கஞ்சி இருக்கு, எங்க வீட்டுக்காரருக்கு குழம்பு இல்லைன்னா அவர் சாப்பிட மாட்டாரு, தூக்கி போட்டு மிதிப்பாருன்னு சொன்னாங்க. என்னக்கா குழம்பு வைக்கலையான்னு கேட்டேங்க. அதுக்கு அவங்க இல்லைங்க, வேலைக்கு போயிட்டு வந்து டயர்டா இருந்துச்சு, அதான் பழைய கஞ்சியை குடிச்சிட்டு அப்படியே படுத்துட்டேன். எங்க வீட்டுக்காரருக்கு மட்டும் சோறு ஆக்கியிருக்கேன், குழம்பு வைக்கலங்க, குழம்பு இல்லைன்னா திட்டுவாரு, அதையும் கேட்க வந்தேன்னு சொன்னாங்க. அக்கா நான்லாம் காலையில இருந்து நைட்டு வரைக்கும் வேலை பார்த்துட்டேன் வரேன், குடும்பமும் முக்கியம் இல்லையா, புள்ள குட்டிகளுக்கு நல்லபடியா சமைச்சு போடணும் இல்லையா, குழம்பு வச்சா என்னக்கா அப்படின்னு கேட்டேங்க. அக்கா நீங்க வேலை பார்க்குற சம்பளத்தை அன்னை சேவிங் பண்ணி குடும்ப முன்னேற்றத்துக்காக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுவே எங்க வீட்டுக்காரரு கடுகு டப்பால இருக்கிற 10 கூட எடுத்துட்டு போய் ஊத்திக்கிட்டு வந்துறாருக்கா. என்னத்த சொல்ல, வீட்டுக்காரரு குடிச்சிட்டு ரோட்ல விழுந்து கிடக்கிறப்ப நான் போய் வேலைக்கு மூட்டையை தூக்கி சுமைக்கிறேன்ல, அந்த வழியோட மனவலி ரொம்ப